ஸ்ட்ராங்கான ஆசிடோ ஹார்பிக்கோ இல்லாமல் டாய்லெட்டை க்ளீன் பண்ண டீத்தூள் இருந்தால் போதுங்க. டீத்தூள் கூட இந்த பொருளை சேர்த்து பாருங்கள், உங்கள் டாய்லெட் நிமிஷத்தில் பளிச்சுன்னு மின்னும். அது கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது போல் ஒரு கண்டெய்னர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. செலோ டேப் இருந்ததுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செலோ டேப்பை ஒரு சின்ன துண்டு அளவு கிழிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த செலோ டேப்பை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த செலோ டேப்பில் ஒட்டுற பகுதி வெளிப்பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் சைடு டேப் மாதிரி நமக்கு இருக்கும். எங்கே ஒட்டுனாலும் ரெண்டு சைடும் எந்த பொருள்னாலும் ஒட்டலாம். அதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செலோ டேப்பை இந்த டப்பாக்குள்ளே ஒட்டி விட்டுறலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ, ஒரு 10 12 எத்தனை உங்களுக்கு தேவையோ அத்தனையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க பொருளுக்கு தகுந்த அளவுக்கு இந்த செலோ டேப்பை நான் இது போல் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். கடையில் முட்டை வாங்கினோன்னா இந்த மாதிரி கவரில் கொடுத்துருவாங்க. இப்படியே நம்ம முட்டையை வச்சோன்னா முட்டை சீக்கிரமாக அழுகி போயிடும். அது மட்டும் இல்லை, இது போல் நம்ம கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே சில முட்டை உடஞ்சி போயிடும். அதனால முட்டையை இப்படி வைக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. வீட்டுக்கு வந்தவுடனே முட்டை ட்ரே இருந்தால் அடுதில் அடுக்கி வைங்க. சப்போஸ் உங்ககிட்ட முட்டை ட்ரே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே ஒரு கண்டெய்னரை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க செலோ டேப்பில் இந்த முட்டையை இந்த மாதிரி வச்சு விடுங்க. அந்த கூம்பு பகுதி அடியில் இருக்க மாதிரி வச்சு விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை ட்ரே சூப்பராக ரெடி. இது போல் நம்ம வைக்கிறதுனால முட்டை உடஞ்சி போயிடுமோன்னு டவுட்டாக இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க, செலோ டேப் அழகாக உறிஞ்சி வந்துடுங்க. இப்போ நம்ம இதை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ தான் இந்த டப்பாவை ஆட்டினாலும் இழுத்தாலும் இந்த முட்டை எதுவும் ஒன்றோட ஒன்று உரசாது. அப்படியே உரசினாலும் எதுவும் உடையாதுங்க. ஏன்னா அடியில் அந்த செலோ டேப்பில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். செலோ டேப் எடுக்கும் போதும் முட்டை நமக்கு உடஞ்சி போகாது. இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்புக்கு நான் எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எலுமிச்சை பழத்தில் சின்னதாக இருக்கிற ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்த இந்த லெமனை நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி கிட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்லைஸ் வந்தாலும் பரவாயில்ல, இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் லெமனை ரெண்டாக கட் பண்ணி சாறு பிழியாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சாறு பிழிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்க எல்லா சாரும் கிடைக்கும். நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா இதை விட குறைவான அளவில் தாங்க சாறு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணும்போது அதிகமான அளவு லெமன் ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். அடுத்த டிப்புக்கு மொபைல் ஃபோன் எடுத்திருக்கேன். சில பேருக்கு மொபைல் ஃபோனுக்கு கவர் போட, அதாவது அந்த ஃப்ளிப் கேஸ் போடவே பிடிக்காது, அப்படியே யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ் ஆகுங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பழைய சாக்ஸோ இல்லை நம்ம ஒரு புது சாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாக்ஸ்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்காக போடுறோன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ ஃபோன் வைக்கும்போது உள்ளே இருக்கிற காசு இல்லை சாவி ஏதாவது பட்டு மொபைல் ஃபோன் ஸ்க்ராட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நம்ம காஸ்ட்லியே யூஸ் பண்ணுற ஃபோனில் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்புக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 7லேருந்து 8 போல் ஏலக்காயை நல்லா இந்த மாதிரி 1 2 தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்டான டப்பா ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த ஏலக்காயை போட்டுக்கோங்க. அடுத்து 4 5 போல் கிராம்பு சேர்த்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன். டீ தூள் சேர்த்துட்டு இந்த டப்பாவை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. இது எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பெரிய சைஸில் இருக்க டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. இந்த தண்ணி லேசாக வெதுன்னு சூடு ஆகட்டும். இது சூடு ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோங்க. அது என்னென்னா டீ தூள் தான் சேர்க்க போகிறேன். இந்த டீ தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம ஒரு பவுலில் டீ தூள் ஏலக்காய் வச்சுருப்போம். அதை இன்னும் யூஸ் பண்ணலை, அது ஓரமாக இருக்குது. இது வேறு டீ தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்க்கலை. இந்த டீ தூள் நல்லா கொதித்து அந்த டிகாஷன் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலர் இது போல் மாறி இருக்கும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை இந்த தண்ணி தாங்க. இந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். ஷாம்பு இருந்ததுன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சீயக்காய் இருந்தால் சீயக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்கெட் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க.
அடுத்தது எந்த டம்ளரில் தண்ணி எடுத்தோமோ அந்த டம்ளருக்கு பாதி அளவு வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் சேர்த்தோன்னே இந்த மாதிரி நல்லா பொங்கி வருங்க. இது தொட்டு பார்த்தீங்கனாலே நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி நல்லா ரியாக்ட் ஆகி செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாத்திரத்துலேருந்து நான் வேறு ஒரு வேஸ்டான டப்பாவில் இந்த லிக்விடை மாற்றி வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக வேஸ்ட்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் எது இருந்தாலும் அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம டாய்லெட்டை தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். கேட்கவே ஷாக்காக இருக்கா? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க. பொதுவாக டாய்லெட் க்ளீன் பண்ண ஆசிடோ இல்லை ஹார்பிக்கோ யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு குறிப்பாக வயசானவங்க, அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்பிக் செட் ஆகாதுங்க. அப்படிப்பட்டவங்க டாய்லெட் க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டீ தூள் ஐடியா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இதில் எந்தவித நெடியும் இருக்காது. நம்ம ஷாம்பூ டீ தூள்லாம் போட்டிருக்கிறதுனால இது நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த லிக்விடை உங்களோட அழுக்கு பிடிச்ச மஞ்சள் கரை, உப்பு கரை படிஞ்ச டாய்லெட்டாக இருக்கலாம், வாஷ் பேஷினாக இருக்கலாம், எதுலனாலும் நீங்கள் இதை ஊற்றி விடலாம். இந்த லிக்விட் ஊற்றி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இதை தேய்ச்சி கொடுங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான அழுக்கு பிடிச்சிருந்தாலும் உப்பு கரை படிஞ்சிருந்தாலும் இந்த லிக்விட் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணும். ஏற்கனவே நம்ம சேனலில் வெள்ளி பொருட்களை இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணியிருப்போம். அதே ப்ராசஸ் தாங்க நான் இந்த ஐடியாவுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப கம்மியான பொருட்கள் தான், எல்லார் வீட்லேயும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. இது ரெடி பண்ணி நீங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள். 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு குறைவான டைமில் கை வலிக்காமல் உங்கள் டாய்லெட் பளிச்சுன்னு ஆகிடும். டாய்லெட்டோட உள்பக்கம் மட்டும் இல்லைங்க, வெளிப்பக்கமும் இந்த லிக்விடை நீங்கள் ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா வெளிப்பக்கத்தில் இருக்க உப்பு கரை, அழுக்கு எல்லாமே போயிடும். எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக போயிடுங்க. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லைஃப்பில் ஹார்பிக்கோ ஆசிடோ யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்தளவு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களுக்கும் எந்த வித சிரமத்தையும் ஏற்படுத்தாது. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள் டாய்லெட் எந்த அளவு பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஐடியா. மறக்காமல் இதை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டப்பாவில் இந்த டீ தூளும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருப்போம். அந்த டப்பாவை இது போல் ஒரு ஃபாயில் பேப்பரோ இல்லை ஒரு பாலித்தீன் கவரோ வச்சு நல்லா இது போல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபாயில் பேப்பர் மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஊக்கு யூஸ் பண்ணி ஓட்டைகள் போட்டு விட்டுக்கோங்க. எந்தளவு நிறைய ஓட்டைகள் போட முடியுமோ அந்த அளவு ஓட்டைகள் போட்டுக்கோங்க. இந்த டப்பாவை நம்ம வீட்டு பாத்ரூமில் தாங்க வைக்க போகிறோம். பாத்ரூமை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது போல் ஒரு பொருளை நீங்கள் பாத்ரூமில் வச்சு விட்டிங்கன்னா உங்கள் பாத்ரூமில் அடிக்கடி கெட்ட வாடை வராது. சில பேர் பாத்ரூமில் ஒரு மாதிரி கேஸ் மாதிரி ஸ்மெல் வரும். அப்படிலாம் வராமல் அந்த பேட் ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பொருட்கள் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.